ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சார்புத்தன்மையோட செயல்படுது. அவங்க நடத்தக்கூடிய தேர்தல்கள் எல்லாமே பாஜக சார்பாக நடத்தப்படுது. பல்வேறு முறைகேடுகள் நடக்குது. அது பற்றி என்கிட்ட ஒரு மிகப்பெரிய அணுகுண்டே இருக்கு. அந்த அணுகுண்டை நான் போட போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல். இன்றைக்கு டெல்லியில அதை போட்டு உடைச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்திலாம் சொல்றாரு 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவு முறைகேடு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 மாதமாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்டடி பண்ணி அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிறோம். மிக சில நாட்களில் அதை வெளியில் மக்களுக்கு வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அணுகுண்டை போட போகிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அந்த அணுகுண்டை போட்டிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இந்தியா ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஒரு வைத்தியம், ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தான் கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி. கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக இந்தியாவை ஆட்சி செய்ய வந்ததுக்கு பிறகு தன்னாட்சி அமைப்புகள் பெற்ற அதிகாரத்தை பூராமே தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க, முழுவதுமாக கொண்டு வந்துட்டாங்க. 1951 ஆரம்பிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம், சுதந்திரத்துக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், கான்ஸ்டியூஷனில் சில கூடுதலான பவர் கொடுக்குறாங்க, அதிகாரங்களை கொடுக்குறாங்க. இதுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு. ஏன்னா எந்த அரசியல் கட்சி சார்பும் எந்த அரசியல் கட்சியுடைய தலையீடும் நீதிமன்றமே ஒரு அளவுக்கு மேல் தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக இது எப்படின்னா இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தல்களை நியாயமாகவும் நேர்மையாகவும் எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நடத்தணும். அதுக்காக ஒரு அட்டானமஸ் பாடியாக தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக உருவாக்கப்பட்டது தேர்தல் ஆணையம். கிட்டத்தட்ட இந்தியாவில் அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு தேர்தல் ஆணையம். பல தேர்தல் ஆணையர்கள் இருந்திருக்காங்க. தேர்தல் ஆணையர்கள் மீது விமர்சனம் இருந்திருக்கு, அவருடைய செயல்பாடுகள் மீது விமர்சனம் இருக்கு. ஒட்டுமொத்தமாக அந்த பாடி மீது, தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனம். அது இன்னைக்கு ஆதாரத்தோடு வந்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம், அதிர்ச்சியான விஷயம். தேர்தல் ஆணையத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு. சமீபத்தில் பீகாரில் நடந்த தேர்தல் வரப்போகுது, பீகார் தேர்தல் வரப்போகுது. அதுக்காக வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆவணங்கள், 1987 பிறந்தவர்கள் வாக்களிக்கணும்னா நீங்கள் ஒரு 11 ஆவணங்கள் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதில் குறிப்பாக ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது. அது இல்லாமல் ஒரு 11 ஆவணங்கள்ங்கிறாங்க. அந்த 11 ஆவணங்களும் பீகார் மாதிரியான ஒரு பின்தங்கிய இடங்களில் இருக்கக்கூடியவர் கொடுக்க முடியாது. அதனால் அவங்க நீக்கப்படுறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50-70 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. 1 கோடின்னு கூட ஓரளவுக்கு சொல்றாங்க. இப்போ என்னன்னா நீதிமன்றத்துக்கு எதிர்கட்சிகள் போறாங்க, மற்றபடி தன்னார்வலர்கள் போறாங்க, நிறைய வழக்குகள் போயிருக்கு. நீதிமன்றம் கேட்டாங்கன்னா இந்த 3 ஹியரிங் நடந்திருக்கு. 3வது ஹியரிங்ல என்ன சொல்லிருக்காங்க உச்சநீதிமன்றம், நீக்கப்பட்ட 60 லட்சம் பேருடைய டேட்டாஸை கொடு. எதுக்கு நீக்கினீங்க? அவங்க நீங்க ஊடுருவல்காரர்னா ஊடுருவல்காரர்களுடைய டேட்டாஸை கொடு. அவங்க எதுக்காக போன முறை 2024 வாக்களிச்சிருக்காங்க, 2025 வாக்களிக்க முடியாதுன்னா என்ன காரணம்? அப்போ அவங்களுக்கு டேட்டாஸ்லாம் கொடுங்க. அது குறிப்பிட்ட காலக்கெடு வச்சுட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் அந்த பக்கமும் ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கு. வரக்கூடிய காலங்களில் அதை கொண்டு ஒப்படைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இப்போ அந்த சிக்கல் இருக்கிறப்ப தான் இப்போ ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டை இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பிபிடியோட விலாவரியாக எங்கெங்க இடத்துல என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்ற 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 30 தொகுதிக்கு மேலே இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவில் ஜெயிக்குது. அதற்கு பிறகு 6 மாதத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக மிக அதிக பெரும்பான்மையோட ஜெயிக்குது. இந்த இடைப்பட்ட 5 மாதம் 6 மாத காலத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்காளர்களை சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து போடுறாரு ராகுல் காந்தி. போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டுகளாக வைக்கல, டேட்டா எடுத்து போடுறாரு. மகாராஷ்டிராவில் மட்டும் 50 லட்சம் வாக்காளர்கள். அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு தொகுதி, தேவபுரான்னு ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்காளர்கள் அந்த பகுதியில் புதுசாக மர்மமான முறையில் சேர்ந்துருக்காங்க. ஒட்டுமொத்த கர்நாடகாவில் இங்கே மட்டும் கிட்டத்தட்ட 1,20,000 வாக்காளர்கள் சேர்த்துக்கிறாங்க, 1,50,000 வாக்காளர் சேர்த்துக்கிறாங்கன்னு இந்த மாதிரி டேட்டாவோட புள்ளி விவரத்தோடு எடுக்க போட்டிருக்காரு. சில வாக்காளர்களுடைய சாம்பிளையும் எடுத்து போடுறாரு. எஸ், அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிடாரு. ஒரே வாக்குச்சாவடியில் மட்டும் ஒரு பூத்தில் மட்டும் உட்காந்துட்டு 80 பேர் ஒன்னா சேர்ந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதுக்கு உண்டான சிசிடிவி ஃபுட்டேஜும் கேட்கறதுக்கு தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நபர் எத்தனை இடத்துல வாக்களிச்சிருக்காரு அப்படின்ற டேட்டாஸ் எடுத்து சொல்றாரு. அதே மாதிரி யார் யாருக்கு பல்வேறு இடங்களில் வாக்குரிமை வச்சிருக்காங்க, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கிறாரு. ரொம்ப டெப்தா எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. அது இல்ல, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பல்ஜா ஒரு ஆள், ஒரு குறிப்பிட்ட குழு இவங்க எல்லா மாநிலத்திலும் வாக்களிச்சிருக்காங்கன்றாரு. அதான் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் ஒரு 10,000 பேர் எல்லா மாநிலத்திலுமே வாக்களிச்சிருக்காங்க. எங்கெங்க அவங்களுக்கு வீக்கா இருக்கிறோம் மிஷினை கொண்டு வைக்கிற மாதிரி அங்கங்க வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை எடுத்து போட்டிருக்காங்க. ஒரே அட்ரஸ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் இருக்காங்க, ஒரே பேர்ல இருக்கிறாங்க. சில தொகுதிகளில் மக்கள் தொகையை விட வாக்காளர் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு முறைகேடுகளை பண்ணியிருக்காங்க.
எல்லாத்தையும் டேட்டாவோட எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு பிபிடி போட்டு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே பத்திரிகையாளர்களை சந்திச்சு டீட்டெயிலாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. தேர்தல் ஆணையம் இதுக்கு பிறகு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒட்டுமொத்தமாக தெரியுது தேர்தல் ஆணையத்தை அவங்க கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னா எதிர்கட்சிகள் என்ன நீங்க ஜெயிக்கிற இடத்துங்களில் மட்டும் உங்களுக்கு குற்றச்சாட்டு வர மாட்டேங்குது. இந்த குற்றச்சாட்டு ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ 5 மாநில தேர்தல் நடந்துச்சு. 5 மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட், காஷ்மீர் இந்த ரெண்டு சின்ன மாநிலங்கள். இல்லை 5 மாநில தேர்தல் 2024 நடந்த 5 மாநில தேர்தல் சொல்றீங்களா? நீங்க 5 மாநில தேர்தல் சொல்லி குறிப்பிடும் பொழுது 2024 நடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தெலுங்கானா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோரம் உள்ளிட்ட இந்த 5 மாநில தேர்தல் இதுல என்ன விஷயம் நடந்துச்சு? அதுல என்ன இல்லை இதில் தான் வந்து நீங்க தெலுங்கானா வந்து காங்கிரஸ் கட்சி வந்துச்சு. தெலுங்கானாவில் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையத்தையும் இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தையும் அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு அவசர தேவை இருக்கோ அங்கே பயன்படுத்துறாங்க. மகாராஷ்டிராவுக்கு இருக்கக்கூடிய தேர்தல் சம்பந்தப்பட்ட இது ரிசர்ச் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஆர்டிகல் ஒன்று போட்டுருந்தாங்க பெருசு. அதை வந்து பேன் பண்ணணும்னு கூட அந்த பெரிய அளவில் போராட்டம்லாம் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சில வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினில் 1 மாதம் கழிச்சு திறந்த பிறகு 10% தான் வந்து பேட்டரி சார்ஜ் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஹரியானா நடந்தது. இப்போ பல மாநிலங்களில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அந்த அவங்களுக்கு என்ன தேவைன்னா மகாராஷ்டிரா தேர்தல் வந்து அவங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பிஸ்னஸ் கேபிட்டல் அவருடைய முதலாளி அங்கே தான் இருக்கிறாரு. மகாராஷ்டிரா விட்டுறக்கூடாது. அதே மத்திய பிரதேசத்தை விட்டுறக்கூடாது. மத்திய பிரதேசம் ஒட்டுமொத்த ஹிந்தி ஹாட்லேண்டு அதை விடக்கூடாது. அப்போ அங்கே பண்ணுறாங்க. யூபி அவங்க பெருசாக வந்து இந்த வட்டம் டார்கெட் பண்ணல. ஏன்னா யூபியில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெயிச்சிருவோம், ஏன்னா நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் லேசியாக யூபியில் வந்து கை வைக்கல. இவர்கள் கை வச்ச இடம் பூரா பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கை வச்சிருக்காங்க. கர்நாடகாவில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான சீட் வாங்கிக்கலாம். கர்நாடகாவில் நான் கை வச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில் வந்து சட்டமன்ற தேர்தலில் விட்டுட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் விட்டாங்க, சட்டமன்ற தேர்தலில் கை வச்சிருக்காங்க. காஷ்மீரையும் ஜார்க்கண்டையும் அவங்க பெருசாக டார்கெட் பண்ணல. ஏன்னா அங்கே வந்து எதிர்கட்சி வந்துச்சு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்தெந்த வழியில் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. தேர்தலையே வந்து பல கட்டமாக அவங்க பிரிக்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் அவர்களுக்கு வந்து செல்வாக்கு இல்லை, 2 கட்சி பெரிய செல்வாக்கு இருக்குன்னா ஒரு கட்சியை உடைக்கிறது, இன்னொரு கட்சியை பலகீனப்படுத்துறது. அப்போ மெதுவாக உள்ளே போவாங்க. இது இந்த நேரத்தில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்குது, பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு நாளைக்கு சொன்னீங்கன்னு வச்சுங்க, 200 தொகுதியில் ஜெயிக்குதுன்னு யாரும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து படிப்படியாக எந்த இடத்தில் அரசியல் பண்ணணும், எந்த இடத்தில் இவிஎம்ஐ பயன்படுத்தணும், எந்த இடத்தில் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தணும், எல்லா வகையிலும் அங்கே பயன்படுத்துவாங்க. ஒட்டுமொத்தமாக அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அதுதான் சந்தேகம் வராமல் செய்யுது. இப்போ என்னன்னா மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரைக்கும் 5 மாதம் தான் இருக்குது. 5 மாதத்துல இவங்க அவசரமாக பண்ணது சில வந்து ஆதாரங்களை அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஆதாரங்கள் தான் இப்போ ராகுல் காந்தி எடுத்து வந்திருக்காரு. சார், இப்போ இதில் ஒரு டவுட் என்னன்னா வந்து ராகுல் காந்தி சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் எலெக்ஷனுக்கு பிறகு வரக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக வருது. ஆனால் ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதாவது கருத்து கணிப்பு முடிவுகள் தப்பாக போயிருக்கு, அங்கே பாஜக வெற்றி பெறுது அப்படிங்கிற விஷயத்தை கோட் பண்ணி சொல்கிறாரு. இதையே சந்தேகத்துக்கு அவர் எடுத்துக்கிறாரு. இப்போ இதை சந்தேகத்துக்கு எடுத்தால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கருத்து கணிப்புங்கிறது பாஜகவுக்கு 400+ சொல்லுச்சு. பெரும்பான்மையான சேனல்ஸ் எல்லாமே வந்து 400+ சொன்னாங்க, 370+ சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 240 அவங்க முடிஞ்சிட்டாங்க. எதாச்சியான ரிசல்ட் அப்படி தான் வந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து தேர்தல் முறைகேடுங்கிறது அரசியல் அதிகாரத்துக்கு தான் பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் நாடாளுமன்ற தேர்தல் பயன்படுத்தி ஏற்கனவே பெற்ற 303 தாண்டி 350ங்கிறது அந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கலாம்ல, ஏன் அதை செய்யல? இல்லை, நல்ல கேள்விதான். இப்போ யூபியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ராமர் கோயில் கட்டிட்டோம், யூபியில் ஃபுல் ஸ்விங் நம்ம வந்துருவோம், அதில் வந்து பெருசாக வந்து நம்ம கை வைக்க வேண்டாம்னு நாங்கள் கொஞ்சம் லேசாக விட்டாங்க. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா தான் அடிச்சாங்க. கட்சிகள் 3 நாளாக பிளவாக இருக்குது. தனியாக அங்கே நிற்கிறார் ஏக்நாத் சிண்டே உடைச்சிட்டோம். அங்கே மெயினான கட்சி வந்து சிவசேனா தான். சிவசேனா 2-3 உடைச்சிட்டோம். தேசியவாத காங்கிரஸ் 2-3 உடைச்சிட்டோம். அங்கே பெருசாக வராது. பாஜக இங்கே வந்துடும் அப்படிங்கிறதுனால அவங்க பெருசாக வந்து மகாராஷ்டிராவையும் கை வைக்கல நாடாளுமன்ற தேர்தலில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா 30 தொகுதிக்கு மேலே இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. யூபியில் 31 ஜெயிச்சிருக்காங்க. யூபியிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த இடங்கள்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு ஒரு 20+40 வருவோம் அப்படிங்கிற கால்குலேஷன்ல தான் இந்த கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய வர கருத்து கணிப்புல மக்களை வந்து மைண்ட் செட் பண்றது. மக்களை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புல 400 வந்துருச்சு, 350 வந்துருச்சு, ரிசல்ட் அப்படித்தானே வருது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்றது. அதாவது சொல்லணும், ஏற்கனவே அவங்க வந்து பல கட்டமாக பல்வேறு வேலைகளை செய்வாங்க. தேர்தல் ஆணையத்தை வச்சு பண்ணுவாங்க, இவிஎம் வச்சு பண்ணுவாங்க, கருத்து கணிப்புல வச்சு பண்ணுவாங்க, கட்சிகளை உடைப்பாங்க. இந்த மாதிரி மக்களை வாக்களிக்க விடாமல் சில வேலைகளையும் செய்வாங்க. சில இடங்கள் யூபியில் நடந்துச்சு. சில இடங்கள்ல அவர்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவங்க தான் இவங்க அப்படின்னு தெரிஞ்சவனே அந்த ஏரியாவில் சிறு கழகங்களை உண்டு பண்ணி அவங்க ஓட்டு போட விடாமையும் பண்ணாங்க. இப்படி எல்லா வழியிலையும் பயன்படுத்தாங்க. ஒட்டுமொத்தமாக ரூமில் உட்காந்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை மட்டும் வச்சு இவிஎம் வச்சு அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க. மகாராஷ்டிராவில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இவங்க பெருசாக மாட்டினது என்னன்னா 5 மாதத்துக்குள்ள 40-50 லட்சம் வாக்காளரை கொண்டு வந்து உள்ளே போட்டு அவசரமாக போட்டு திருடம் வந்து ஏதாவது ஒரு சாட்சியத்தை விட்டு போன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி இந்த சாட்சியத்தை மொத்தமாக விட்டுட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாச காலமாக ஸ்டடி பண்ணி புறாத்தையும் தோண்டி எடுத்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. மிகப்பெரிய ஒரு தவறை தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு. சார், இப்போ எனக்கு இதில் ஒரு முக்கியமான டவுட் என்னன்னா, இப்போ எலெக்ஷன் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் ப்ரொசீஜர் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஜனாதிபதி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது சார்ந்த எந்த விஷயத்தையும் வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு போய் தான் வந்து சொல்யூஷன் தேடணும் அப்படிங்கிறதான் சிஸ்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து எலெக்ஷன் மக்களவைத் தேர்தல் முடிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மகாராஷ்டிரா என்ன நடந்துச்சு, கர்நாடகாவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அவர் இப்போ வெளியிடறாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் இது நீதிமன்றத்தில் எப்படி கையாளப்படும், இது எப்படி வந்து இப்போ இவங்களுக்கு சாதகமாகவும் பாஜகவுக்கு எதிராகவும் இது எப்படி திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லை, இப்போ இந்த மாதிரி தேர்தல் வழக்குகள்லாம் வருஷ கணக்கில் நடக்கும், பார்த்துருக்கோம். அந்த உடனே நாளைக்கே வந்து ஆட்சி மாற்றம் மாற்றம் ஏற்பட்டுறோங்கிறதெல்லாம் வந்து இதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு நாளைக்கு வேற பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு சில சேனலில் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு, வட இந்தியாவில் பெருசாக அதை பற்றி பேச மாட்டாங்க. 2 நாள் கழிச்சு இதை ஊற்றி முடிடுவாங்க. இன்றைக்கே கூட நாளைக்கு கூட இது வேற ஒரு செய்தியை டைவெர்ட் பண்ணுவாங்க. 50% டாக்ஸ் இது ட்ரம்ப் போட்டிருக்காரு, பார்த்தீங்களா, இந்தியா மேலே வந்து பொருளாதார தடை போட்டிருக்காரு, இங்கே இருக்கக்கூடிய அவங்க பொருளை வாங்க சொல்கிறாரு, நம்மளாம் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு தேசபக்தி அப்படின்னு கிளப்பி விட்டு இந்த மேட்டரை டைவெர்ட் பண்ணிடுறாங்க. கோர்ட்டுக்கு போவாங்க. நீதிமன்றத்துக்கு போனப்போ நீதிமன்றம் டாக்குமெண்ட்லாம் கொடுங்க கேட்பாங்க. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் போகும். நீதிமன்றம் ஓரளவுக்கு மேலே கோர்ட் நீ தேர்தல் ஆணையத்துக்கு மேலே உள்ளே போக முடியாது. அப்படிங்கும்போது ஒரு மக்கள் இதில் அவேர்னஸாக இருக்கணும். இனிமேல் கொஞ்சம் தவறு செய்யறதுக்கு கொஞ்சம் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் பயப்படும். அதான் 2 தான் நடக்கும். மற்றபடி இதில் பெருசா வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுறது கடந்த கால முடிவுகள் எதுவும் சரி பண்ண முடியாது. கண்டிப்பாக சரி பண்ண முடியாது. இனி வரக்கூடிய நாட்கள் விஷயத்தை கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கான தேர்தல் ஆணையம் இருக்கு. நம்ம கவனமா இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தவறு செய்யறப்ப கொஞ்சம் கவனமாக தவறு செய்யும். இந்த வழக்கு பல வருஷம் போகும். இந்த விஷயத்தை நாளைக்கு வேற விஷயத்தை டைவர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் நடக்க போகுது. நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிற தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா, இனிமேல் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் பார்த்து இப்போ சூதானமாக அந்த வேலைகளை செய்வாங்க. அவ்வளோதான். அந்த அளவுக்கு போகணும். ரைட். ஆனால் சார், இப்போ வந்து ராகுல் காந்தி பேசக்கூடிய இந்த ஒரு டோன் அப்படிங்கிறது தனிப்பட்ட ராகுல் காந்தியோட டோனோ, அல்லது ஒட்டுமொத்த காங்கிரஸோட டோனோ, அல்லது காங்கிரஸ் அங்கே வைக்கக்கூடிய இந்தியா கட்சியோட அந்த இந்தியா கூட்டணியோட டோனா, எப்படி இதை காங்கிரஸ் கட்சியினுடைய டோனாக தான் பார்க்கணும். ஏன்னா இந்தியா கூட்டணியில் இது எல்லாத்துக்கும் ஆதரவாக இருக்காங்க. பீகாரில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிறப்பு தேர்தல் திருத்தம்னே வந்து இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இன்னைக்கு போராடுறாங்க, ஆர்கியூ பண்ணுறதுக்கு டைம் கேட்குறாங்க. அது கூட முடியாத கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு நாங்க வந்து விவாதமே இல்லாமல் நிறைவேற்றிடுவோம். அதுக்கு சொல்றது முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, ஸோ வந்து இதை நாங்கள் விவாதிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, எலக்ட்ரல் ப்ரொசீஜர்ஸ் வந்து நாங்கள் பார்லிமெண்ட்ல பேச மாட்டோம், அது வந்து நடைமுறை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது எப்படி பார்க்குறேன்? இல்லை, ப்ரொசீஜர்னா மக்கள் பிரச்சனை பேசுறது தானே நீதிமன்றம், மக்கள் மன்றம். மக்கள் வந்து சந்தேகப்படுறாங்க, நாங்க போட்ட ஓட்டு வேற ஒருத்தருக்கு போட்டிருக்கோம், வேற ஒருத்தருக்கு போயிருக்கின்றாங்க. அங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, அது அட்டானமஸ் பாடி. அது அட்டானமஸ் பாடியை பத்தி நாங்க பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு அட்டானமஸ் பாடியை பத்தி வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பிரச்சனை, எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்றான். இப்ப நான் ஒரு தொகுதியில் நிக்கிறேன், எம்பியா இருக்கிறேன், என் தொகுதியில் இருக்கிற 10,000 பேருக்கு ஓட்டு போயிடுச்சு, நான் போய் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இடம் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டேன், நீதிமன்றத்தில் கொடுத்துட்டேன், இதை பத்தி விவாதிக்கணும்னு நான் வந்து நாடாளுமன்றத்தில் கேட்கறதுல மக்கள் பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு என்ன இருக்கு உங்கள்கிட்ட? இதுதானே மேட்டர். இது எனக்கு என் தொகுதியில் 10,000 பேருக்கு ஓட்டு போயிடுச்சு. யூபியில் இருக்கக்கூடிய, பீகாரில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதியில் 10,000 பேருக்கு ஓட்டு போயிடுச்சு. அவரும் தேர்தல் மக்கள் மன்றத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு கேட்குறாரு. நீங்க கொடுக்க வேண்டியதானே? உங்களுக்கு பயம் இல்லைன்னா கொடுக்க வேண்டியதானே? எங்களுக்கு தெரியாதுங்க, இதே வார்த்தையை நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்ல வேண்டியதானே? ஏன் 3 முறை ஒத்தி வைக்கிறீங்க? அவங்கள போய் ஏன் வெளியில போராட விடுறீங்க? அங்க உங்க இதே ஒப்பீனியனை இது வந்து அட்டானமஸ் பாடி, இதுக்கு நாங்கள் ஒரு அளவுக்கு மேலே இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, இங்கே கோர்ட் டு த சுப்ரீம் கோர்ட், நீங்க அதை சொல்லுங்க, கோர்ட்ல சொல்லுங்க, இந்த நீதிமன்றத்தில் இது நாடாளுமன்றத்தை சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்கள்கிட்ட தான் குத்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க டிரான்ஸ்பிளண்டா இருக்கீங்க, வெளிப்படைத்தன்மையா இருக்கீங்க, நாங்க வந்து உத்தமர் அப்படின்னா நீங்க விவாதிக்க வாங்கன்ற. விவாதிக்கிறது என்ன தப்பு இருக்கு? விவாதிக்கவே கூடாதுன்னு சட்டம் கிடையாது. அவங்க சொல்றது ஒரு வாதம் இல்லையா? அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அவங்க வரட்டும், நீதிமன்றத்துக்கும் ஏன் பேரண்ட், அதாவது ஈக்குவலா இங்க வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ண. நாடாளுமன்றத்தில் பேசுறது ஒரு பதிவு, ஆர்குமெண்ட் பண்றப்ப சில விஷயங்கள் வெளியே வரும், கூடுதலாக சில விஷயங்களை பதிவு பண்ண முடியும். இப்போ நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிகள் பேசுறப்ப அவர் தொகுதியிலுடைய பிரச்சனை போச்சு, எங்க தொகுதியில் 10,000 பேர் போயிடுச்சு, எங்க தொகுதியில் 5,000 பேர் போயிடுச்சுன்னா எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ வெளியில தெரியும் எவ்வளவுதான் நடந்திருக்கு, எத்தனை தொகுதியில் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அப்ப நீங்க விவாதமே வேணும். உங்க மேல தவறு இல்லை, நாடாளுமன்றத்து மேல் தவறு இல்லை, நீதிமன்றத்து மேல் தவறு இல்லை, தேர்தல் ஆணையத்தின் மேல் தவறு இல்லை, விவாதிச்சுட்டு போங்களேன். என்ன இருக்கு? விவாதிக்கவே கூடாதுன்னு சொல்றது என்ன? மக்கள் பிரச்சனை தானே பேசுறாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல பாஜக வேற ஒரு விஷயத்த சொல்லி ஸ்கோர் பண்றாங்க. என்னன்னா, இப்ப பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு, பல சட்ட மசோதாவை பத்தி டிபேட் பண்ணி சட்டமா நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிர்க்கட்சிகள் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை வச்சு தொடர்ச்சியா வந்து அவை முடக்கப்படக்கூடிய விஷயத்தை பாக்குறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 நாட்களாக வந்து அவை முடக்கி 0 இல்லை, அந்த அதுக்கான செலவு பண்ண எல்லா காசும் 0. ஆனா அதுக்கான காரணம் யாருன்னா எதிர்க்கட்சிகள் அப்படின்ற ஒரு இப்படி ஒரு சார்ஜஸ் வந்து அவங்க வைக்கிறாங்க. ஒரே ஒரு நாள்
இந்த ஒரு நாள் மட்டும் இந்த விவாதத்துக்கு சிறப்பு விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம் சொல்லுங்க. ஏன் 18 நாள் நீங்கள் முறக்குறீங்க? சரி, எல்லா கட்சிகளும் வாங்க, ஒரே ஒரு நாள் விவாதம், ஒரு நாள் மட்டும் நடத்துக்கிறோம். நான் நடந்திருக்கு அந்த மாதிரி நிறைய விவாதங்கள், சிறப்பு விவாதங்கள் நடந்திருக்கு. காலையிலேருந்து நைட்டு விடிய விடியெல்லாம் போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் மட்டும் சிறப்பு விவாதத்தை நாங்கள் அனுமதி தர்றோம். இந்த சிறப்பு தேர்தல் திருத்தத்தை பற்றி வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். கூப்பிட்றதுல என்ன உங்களுக்கு குறைஞ்சி போச்சு? அடுத்த நாள் நீங்கள் வேற விதத்தை கொண்டு வாங்க. சரி, நீங்கள் இவ்வளவு ஜனநாயகவாதியாக இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா விதத்தையும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண விடுவீங்களா? நீங்கள் ஃபுல் மெஜாரிட்டி இருக்கப்ப எத்தனை சட்டங்களை டிஸ்கஸ் பண்ணீங்க? மக்கள் பிரதிநிதி ஏதாவது பேசுனீங்களா? பேச வந்தவங்களுக்கே வெளியே அனுப்புற ஆள் தான் நீங்கள். இப்போ வாங்க மக்கள் பிரச்சனையை பேச உள்ள வாங்க, நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசினா நீங்கள் கேட்டு அப்படியே கிளுகள் நீங்கள் வந்து திருத்திடுவீங்களா? அதை இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஊர் பக்கம் பழம் நொண்டி சாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலையை பண்ணுறீங்க இப்போ. ஓகே சார். ஆனால் இப்போ சார், இப்போ இந்த ஓவரால் இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழலில் ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறைங்கிறது ஒட்டுமொத்த நாட்டிலும் பெரிய குழப்பத்தை உண்டாக்குது அப்படின்னா, அதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஓகே, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, எப்போ ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது தெரியல ஒன்று. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் மக்கள் இப்போ எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? ஏன்னா எதிர்க்கட்சிங்கிறது ஜனநாயக மக்களோட பிரச்சனை பேசுறது, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறா இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும்ல. இப்போ மக்கள் என்னதான் இந்த பிரச்சனை எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? மக்கள் அவங்கவுங்க வாக்குரிமை இருக்காங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கிறணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த அடுத்த 2026 நம்ம தேர்தல் வரப்போகுது. அதற்கு முன்னாடியே அடுத்தடுத்து கேம்ப் போடுவாங்க தேர்தல் ஆணையத்தில். அப்போ வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம வாக்குரிமை நமக்கு இருக்கா, அந்த முறை ஓட்டு போட போகிறோமாங்கிறத செக் பண்ணிக்கிறணும். வீட்டில் 18 வயசு ஆன ஆட்களை கொண்டு வந்து உடனே கொண்டு போய் வாக்காளர் அடையாள அட்டை எடுத்து அவங்களையும் வந்து வாக்காளர் ஆக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுடைய உரிமைகளை அவங்க காப்பாற்றிக்கணும். இந்த நிலைமைக்கு அப்படி தான் வந்து நிற்கிது. ஓகே சார், ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை ராகுல் காந்தி கிளப்பியிருக்காரு. அதோடைய பார்வைகள் பற்றி விரிவாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. நன்றி.